மர்ம வீடு எனும் 8ஆம் வீட்டில் குரு இருந்தால் என்ன மாதிரியான வாழ்க்கை? பொதுவாக 8ஆம் வீடு ஆயுளை குறிக்கக்கூடிய வீடு. எனவே அந்த வீட்டில், அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் வேழன் என்னும் பிரகஸ்பதி எனும் பெயரை கொண்ட முழுமையான சுப கிரகமான குரு பகவான் இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் உண்டு. குறிப்பாக ஜாதகரை பயமுறுத்த, யாருக்கும் தொல்லை இல்லாத அமைதியான மரணத்தை வழங்கும். அதாவது தூக்கத்தில் மரணிப்பது, மகிழ்ச்சியான தருணங்களில் மரணிப்பது போன்ற ஜாதகருடைய வாழ்க்கையில் அவருடைய எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு இந்த பொருள் முதல்வதாக உலகத்தை மகிழ்ச்சியுடன் விட்டு செல்வதற்கு பேர் உதவி புரியும். பொதுவாக குரு பகவான் தன் அமர்ந்திருக்கும் வீட்டின் குறைந்தபட்சம் ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கும். அந்த வகையில் 8ஆம் வீடு என்பது திடீர் விபத்துக்கள் மற்றும் செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற அமானுஷ்யம் சக்திகளிடையே இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். குறிப்பாக 8ஆம் வீட்டிற்கு உண்டான எதிர்மறை பண்புகளான தீய பழக்க வழக்கங்கள், துரோகம் செய்வது, சந்தேகப்படுவது போன்ற தீய பண்புகளில் சிக்காமல் இதிலிருந்து தப்பிக்க இவற்றை கடக்க உதவுவார். 8இல் அமர்ந்திருக்கும் உங்கள் 2வது வீட்டை பார்ப்பார். எனவே இது உங்கள் செல்வத்திற்கு, தாராள தனவிற்கும் உத்தரவாதம் அளிக்கும். மறைமுக வருமானங்கள் அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்க செய்வார். இது உங்கள் பொருளாதார நிலைமைக்கு மிகவும் நன்மை பயக்கும். 8இல் அமர்ந்திருக்கும் குரு உங்கள் 12வது வீட்டை பார்ப்பார். எனவே உங்கள் செலவுகளை நல்ல முறையில் நிர்வகிக்கவும் மேலும் உங்கள் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கும் உங்களுக்கு உதவுவார். 8இல் அமர்ந்திருக்கும் குரு உங்களை 4வது வீட்டை பார்ப்பார். எனவே உங்கள் தாயிடம் நிலையான அன்பு, மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். குறிப்பாக இவை அனைத்தும் மறைமுக வழிகளில் அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் சொத்து சேர்க்க வைப்பார் குரு பகவான். 8இல் அமர்ந்திருக்கும் குரு பகவான் பாவ அடிப்படையில் கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அமர்ந்திருப்பதால் நல்ல பண்பட்ட குடும்பத்தில் இருந்து கௌரவமான வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ பெறுவதற்குள் வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பொதுவாக 8ஆம் வீடு என்பது இரகசிய உறவை குறிக்கும். அந்த உறவை சட்டப்படி நல்ல உறவாக மாற்றுவார். 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு சட்ட சிக்கலில் சிக்க வைக்காமல், ஒருவேளை சட்ட சிக்கலில் சிக்கியிருந்தால் பெரிய பாதிப்புகளை தராமல் எளிமையால் விடுபடுவதற்கு வழிவகை செய்வார். 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் நேர்மறை ஆற்றல் கொண்ட சுபகிரகமான குரு பகவான் மர்ம ரகசியம், அமானுஷ்யம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய 8ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளதால் ஜாதகருக்கு இது போன்ற விஷயங்கள் ஆர்வத்தையும் வெற்றியையும் கொடுப்பார். இதன் மூலம் இவர்களுக்கு ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், விஞ்ஞானம் மற்றும் பிறர் மர்ம விஷயங்களில் ஆர்வம், ஆராய்ச்சி இருக்கும். 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்கள் சில தெய்வீக ஆற்றலை வழங்கி உங்களை வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையும் இருந்து வெளிவர உங்களுக்கு எப்போதும் உதவிகரமாக இருப்பார். 8ஆம் வீட்டில் அமர்ந்த குரு பொதுவாக சொல்லப்படுவை: ஜாதகர் 8 வயதில் பூர்த்தியாகும் போதே தாத்தா இறந்து விடுவார், அல்லது தாத்தாவிற்கு ஆயுள் காலம் அதிகம். வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்கலாம். அது வயிறு உப்பசம், செரிமான பிரச்சனை, குடல் வாழ்வு இது போன்ற வகைகளும் இருக்கலாம். இது போன்ற பொதுவான சொல்லப்படுவை அனைவருக்கும் பொருந்துவதில்லை. 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது நன்மையா தீமை என்று கேட்பதை விட, மரபஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து 8ஆம் அதிபதி காரகத்தையும் விஷயங்களையும் அனைத்தையும் புனிதமடைய செய்வதால் ஜாதகருக்கு நன்மை அடிக்கூடிய ஒரு சிறந்த இடமாகும்.